மார்னிங்ண்ணா. பாட்டே, ஷீலா, யாராவது போன் எடுங்க. ஹலோ, எஸ் எஸ், தேவ வீடு தான். நான் ஒரு தம்பி பேசுறேன். அண்ணன் இருக்காரு, சொல்லுங்க என்ன விஷயம்? பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஐம் சாரி சார், நீங்க சொல்றது அவரால் கேட்கவும் முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. எஸ், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. இஸ் இட்? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். தேங்க் யூ சார், தேங்க்ஸ் a lot. எஸ், அண்ணன் நான் சொல்லிடுறேன். ஹாப்பி நியூஸ். பட் இப்ப சொல்ல மாட்டேன். எங்க ஓட? ஐயோ, என்னன்னா இதெல்லாம்? ஹாப்பி நியூஸ். என்னன்னா ஹாப்பி நியூஸ்? சொல்றேன். உங்க மனைவி தேவா பண்ண பார் 1 விளம்பர படத்துக்கு பெஸ்ட் ஆட்மன் அவார்ட் கிடைச்சிருக்கே, அத பத்தி உங்க ஒபினியன் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க எம்டிக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவருக்கு வயசு 25 ஆகுது. அவர் உருவாக்கின இந்த கம்பெனிக்கு வயசு 5 ஆகுது. ஸோ பீயிங் அ டெஃப் அண்ட் டம்ப் எவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எவ்வளோ பெரிய அவார்டு அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் எங்களை பொறுத்தவரை இந்த அவார்டு அவருக்கு லேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஒரு விஷயத்தை இப்ப நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த 1 மாசமா அவர் டெஃபெண்டம்னே எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு 6 மணி நேரம் அவரோட தான் வேலை. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவர் டெஃபெண்டம்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் என் கொலீக் சொல்லி தான் எனக்கு தெரியும். என்னமா பெயிண்ட் பண்ணுவார் தெரியுமா? ஒரு நாள் பிளேட் எடுத்து சும்மா தெளிச்சு தெளிச்சு பெயிண்ட் பண்ணாரு. காதையும் வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டு கடவுள் இவ்வளவு திறமை கொடுப்பாருன்னா அடுத்த ஜென்மத்துல நானும் டெஃபெண்டம்மா தேவா சார் மாதிரி தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவேன். எங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான் வித்தியாசம். பட் அடுத்த 5 செகண்ட்ஸ் என்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஒண்ணு பண்ண முடியும். அவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்ல முடியும். யூ நோ, ஹி இஸ் வெரி அடமெண்ட். நினைச்சது அடையாம விடவே மாட்டான். இது மேல ஆசைப்படலாமா, இப்படியெல்லாம் ஆசைப்படலாமா, இது கிடைக்குமா, அது எந்த அளவுக்கு பாசிபிள், அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஆசைப்படுவான், அடைஞ்சே தீருவான். இல்லாட்டி போனா சின்ன வயசுல ரோட்ல பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருந்தவன் இந்த அளவுக்கு பெரிய ஆளா வர முடியுமா? நினைச்சு பாருங்க. அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவனோட மேனரிசம்ஸ். தன்னை டெஃபெண்டமா காட்டிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர் எடுத்துப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், அவன்கிட்ட யாராவது பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே சிக்கல எடுத்து வாயில போட்டுக்குவான். போட்டுக்கிட்டே ஆக்ஷன்லயே அவங்களுக்கு பதில் சொல்லுவான். அவங்களும் சிக்லெட் மேட்டர்னால தான் பேசாம இருக்கிறதா நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்க பேசுறத கூட அவங்க உதட அசைறத வச்சே கண்டுபிடிச்சுக்குவான். யூனோ, ஹீஸ் a என்ன சொல்றது, he is a man like none other. சார் அங்க எல்லாரும் ரெடி. சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங். சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங். Could you please give us a smile?
எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட கொஞ்சம் பேசணும். ஆ? உங்களோட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். ஓ என்ன சொல்லுங்க. சுத்தி வளைச்சி எதுக்கு ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். ஐ லவ் யூ. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் சிரிச்சேன். நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன அழகு! காதுல வாக்மேன் மாட்டிக்கிட்டு அதுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை கேட்டுக்கிட்டே நீங்க நடக்கிற அழகு இருக்க. ஐ அட்மைர் யூ. ஐ லவ் யூ லைக் எனிதிங் பிரியா. Do you smoke? இல்ல தம் அடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்டேன். டெய்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா கரெக்டா பதில் சொன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். நோ ட்ரிங்க்? நெவர். வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? I am from good family, you know. சோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது? எந்த பழக்கமும் கிடையாது. சரி, நான் உங்களை லவ் பண்ண முடியாது. ஏன்? டெய்லி கேலண்டர் கிழிக்கிற பழக்கம் உண்டா? காதலுக்கும் கேலண்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? கேலண்டர்ல டெய்லி 2 லைன்ஸ் வரும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான லைன், கெட்டவன் நல்லவன் ஆகும்போது நல்லவன் கெட்டவன் ஆவதில் ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லவனா இருக்கலாம், ஏன்னா நீங்க வளர்ந்த அட்மாஸ்பியர் அப்படி. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நீங்க கெட்டவன் ஆயிட்டா? ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம நம்பிதான் ஆகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தானே. அதேதான் நானும் சொல்றேன். நம்ம வாழ போற கொஞ்ச நாள ஒரு கெட்டவன் கையில கொடுத்து அது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஆனா நான் கெட்டவே இல்லையே. நோ, இதுல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு லவரா வரவருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஸ்மோக்கரா இருந்திருக்கணும், இப்ப ஸ்மோக் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே ட்ரங்கடா இருந்திருக்கணும், இப்ப ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறமும் கூட இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி பிடிச்சு லவ் பண்றதா என்னோட ஐடியா. புரிஞ்சுதா? எங்க இதெல்லாம் ஜோக் தானே? யோ, என்னோட லைஃப் ஆம்பிஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், ஜோக்ன்ற? போயா. ஓயா? ஆமாண்டா. டா. போடா. ஏய், அப்ப நான் கண்ணமண்ணன் பேச ஆரம்பிச்சிருவேன். என்னடா பேசுவ? பொடிச்சு பல்லுல கழிச்சிடுவேன். டெய்லி பார்த்து எப்படியும் உனக்கு கிடைக்க போறதில்ல. இவ போடுற கண்டிஷனுக்கு நீ ஓகேயும் இல்ல. வந்ததுக்கு ஆசை தீர நறுக்கு 4 திட்டு திட்டு இங்க எகிரு. ஏய் சரிதான் போடி. உனக்கெல்லாம் வாக் பண்ண அதுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற பெரிய கிளியர் பண்றாங்க. பண்ணிடுவேன்.